எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறோம்? எப்படி நீதிமானாக மாறுகிறோம் என்பதை பற்றிய ஒரு சில வேத வசனங்களை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்ததினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். வேதம் சொல்கிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று. தேவனுடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதிமானாக்கப்படுகிறோம். வேதம் சொல்கிறது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று. இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினாலே அதில் கழுவப்படும்போது நீதிமானாக்கப்படுகிறோம். வேதம் சொல்கிறது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று. இயேசுவை விசுவாசிப்பதினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். வேதம் சொல்கிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். வேதம் சொல்கிறது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று. என்ன பாக்கியம்! இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்காக பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தன்னையே ஒப்பு கொடுத்து இரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்தார்.